வசனங்கள் 6 முதல் 10 வரை. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்த நாள் மட்டும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். வெற்றியாளர் வெற்றி அடைவதற்கு தேவையான குணாதிசயங்கள் எல்லாம் இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்து இன்றைக்கு 23ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். வெற்றி அடையணும்னா மனுஷனுக்கு பல குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுது. நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் இருக்கிறது. கர்த்தரை எப்படி பார்க்கணும்னு இருக்குது, எப்படி விசுவாசிக்கணும்னு இருக்குது. இதை எல்லாவற்றையும் யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து எப்படி கர்த்தரை முன் நிறுத்தினாங்க, எப்படி முதன்மைப்படுத்தினாங்க, இவங்களுக்குள்ளலாம் என்ன குணாதிசயங்கள் இருந்தது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆக கடந்த வாரத்தில் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். 3வது வசனத்தில் இருக்குது இல்லையா, கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதை நினைச்சுக்கோங்கன்னு யோசுவா சொல்றார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்ப எப்படி கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், அவர்களுக்கு யுத்தம் பண்ணி எல்லா தேசத்தெல்லாம் அவங்க சுதந்திரிச்சதுனால பாருங்க, கர்த்தர் வெற்றி கொண்டு அவர்களுக்கு அந்த வெற்றியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நமக்கு இயேசுவின் மூலமா இயேசு செய்து சிலுவையில முடிச்ச காரியங்களினால நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வெற்றி அடையும்னு போன வாரம் பார்த்தோம். பாவத்திலிருந்து எப்படி நம்மளை மீட்டெடுக்கிறாரு, எப்படி விடுதலை எல்லாம் சிலுவையில கொடுத்தாரு, சிலுவை மரணத்துல அவர் எவைகளை எல்லாம் செய்து முடித்தார் என்கிறத போன வாரம் கவனிச்சோம். அவங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக மற்ற அநீதி நிறைஞ்ச ராஜ்யங்களுக்கு எதிராக கர்த்தர் சண்டை இட்டு கர்த்தர் யுத்தம் செய்து கர்த்தர் வெற்றி அடைஞ்சு தேசத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த பூமியில வாழுகிறதற்கு பாருங்க, நாம் இந்த பூமியில கர்த்தரை சாட்சியாய் வாழ்ந்து அவரை காட்டுறதுக்கு இயேசுவின் மூலமா இயேசு சிலுவையிலே செய்து முடித்தவர்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடைகிறதுக்கு போதுமா இருக்குதுன்னு போன வாரம் கவனிச்சோம். இன்றைக்கு 6ஆம் வசனத்துல தொடர்ந்து யோசுவா பேசுறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் தான் யுத்தம் பண்ணாரு உங்களுக்காக, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்றார். சொல்லிட்டு தொடர்ச்சியா அவர் சொல்ற காரியம் என்னன்னா, வலது புறம் இடது புறம் எந்த பக்கமும் சாயாம கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கும்படி நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். அவரை விட்டு எந்த பக்கமும் திரும்பாதீங்க, கர்த்தரை விட்டு விலகி போகிற வேலையை செய்யாதீங்கன்றாரு. கர்த்தர் தான் உங்களுக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் தான் வெற்றி அடையும்படி இந்த வெற்றியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதீங்கன்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வெற்றி உங்களால வந்ததில்லை. வாசிக்கிறோம்ல, சொல்றது இது தேவனால் உண்டானது. சொல்லும்போது ரட்சிப்பை சொல்லும்போது இது மனுஷனால உண்டாகல, இது தேவனால் உண்டானது, அவரால் உண்டாயிருக்கிற ஈவுன்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில குறிப்பா இன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் போது சொல்றாரு, சண்டை போட்டு ஜெயிச்சாச்சு, வெற்றி வந்திருக்கு, நல்லா போகுது, இப்ப தேசம் இளைப்பாற பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் நல்லா இருக்கு, இது எல்லாமே கர்த்தரால நடந்திருக்குதுன்றத நினைச்சுக்கோங்க. நினைச்சது மட்டும் இல்லாம இன்னும் அவரை விட்டு வழி விலகிறாதீங்கன்ற பாருங்க. பல நேரங்கள்ல நல்லா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில வாழ்க்கை நல்லா போகும்போது பாருங்க, சத்ருவானவன் பல குழப்பங்களை கொண்டு வர்றதுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அது பொதுவாக நடக்கிறது உண்டு. நல்லா போகும், அப்பதான் ஏதாவது குழப்பம் நடக்கும். நல்லா போகும்போது தான் ஏதாவது குழப்பம் நேரிடும். அந்த குழப்பத்தை எப்படி கையாளுறதுன்றதுல தான் பாருங்க மனிதர்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. எப்படி நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில இடையில குழப்பம் வரும்போது அந்த குழப்பத்தை எப்படி கையாளுறதுன்றதுல தான் மனுஷனுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அப்ப இதை கையாண்டு மேற்கொள்ளுகிறது கர்த்தர் உதவி செய்யறாரு. அப்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது வலது புறம் இடது புறம் சாயிறது போல ஆயிருது. எப்படி ஆகுதுன்னா, இது உதாரணத்தோட புரிஞ்சுக்கணும்னா பாருங்க, 2 பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க. பங்கிட்டு பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா, அப்ப பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு 2 பேரும் உண்மையா இருக்கணும் இல்லையா? 2 பேரும் உண்மையா இருந்தாதான் அந்த என்ன பார்ட்னர்ஷிப்போட என்ன அவங்க பரஸ்பர நம்பிக்கையோட வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்களோ அப்ப அது சரியா போகுது. அப்ப 2 பேரும் சரியா இல்லாம யாராவது ஒருத்தர் நம்ம இந்த இதுல நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், நமக்கு என்ன ஆதாயம் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் இறங்கிட்டாங்கன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையெல்லாம் வீணா போயிருது. ரொம்ப நம்பிதான் 2 பேரும் இறங்கினாங்க.
மியூச்சுவலாக உடன்பட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு வியாபாரம் பண்ணலான்னு இறங்கினாங்க. ஆனால் ஒருத்தரோட எண்ணம் என்ன ஆயிடுச்சு, இப்போ இதில் அதிகப்படியாக ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. பொது நோக்கெல்லாம் மாறிடுச்சு. நம்ம 2 பேரும் என்ன நோக்கத்தோட வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்கன்றது மாறிடுச்சு. ஒருத்தருக்கு தெரியாமலே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை தப்பானதை பண்ணுறாரு, அதுலேருந்து திருடுறாரு, அதுலேருந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த வியாபாரத்துக்கு உண்மையா இல்லை, இன்னொரு பார்ட்னருக்கும் அவருடைய பங்காளிக்கும் அவர் உண்மையா இல்லை. அப்போ உண்மையா இல்லாமல் வழி விலகி போயிடுறாங்க இல்லையா, அது அந்த பார்ட்னருக்கு தெரியும் போது அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் யோசிச்சு பாருங்க. அவருடைய பங்காளி வியாபாரத்தில் உண்மையாக தான் 2 பேரும் வந்தோம். அது உறவினர்கள் பங்கிட்டு வியாபாரம் பண்ணாலும் அப்படி நடக்குது, நண்பர்கள் பண்ணாலும் அப்படி நடக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அப்படிலாம் நடக்கிறது கவனிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ இது மாதிரிலாம் இயல்பாக நடக்குது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறப்ப ஒருத்தர் ஏமாத்துறாருன்றதை இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுக்கும் போது அவருக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படுது. அந்த மாதிரி தான் கர்த்தர் பாருங்க, இவர்களோட உடன்படிக்கை பண்ணி, யாரோட, இஸ்ரவேல் மக்களோட அவர்களை உடன்படிக்கை பண்ணி, ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு உண்மையா இருக்கிறார். இது வரைக்கும் உண்மையா அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அப்ப அதான் யோசுவா சொல்றாரு, கர்த்தர் தான் யுத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால உண்மையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். யாருக்கு முன்னால? கர்த்தருக்கு முன்னால. அதனால எந்த பக்கமும் சாஞ்சிடாதீங்கன்ற, எந்த பக்கம், வலது புறம் இடது புறம், வியாபாரத்தில் இப்படி மியூச்சுவலா உடன்பட்டு வியாபாரம் பண்ற, பார்ட்னர்ஷிப்ல பண்ற ஆளுங்க பாருங்க, தங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா, தங்களுக்கு ஏதாவது வருமா, அந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி போகிறது போல எந்த பக்கமும் சாஞ்சிடாதீங்கன்ற. எந்த பக்கமும் சாயாம கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை விட்டு விலகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும். எதை கை கொள்ளணுமா? 6வது வசனம் இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு, மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத விட்டுன்னா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு பைபிள், அவர்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம், சட்ட புஸ்தகம், இதெல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகம். குறிப்பாக 5 அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிற புஸ்தகங்களை பாருங்க, அவங்க சட்ட புஸ்தகமாக பார்த்தாங்க. பென்டாட்டுக்குன்னுவாங்க, தோரான்னுவாங்க, சட்ட புஸ்தகம். அப்போ அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு விலகாதீங்க, எந்த பக்கமும் மாறாத. ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள்ன்றாரு. அப்ப அப்படி இருக்கும்படி சொல்றாரு. 7வது வசனம், உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இந்த பகுதியை வாசிக்கும் போது எப்படி புரியுதுன்னா, வேற தேவர்கள், வேற கடவுள். ஏன்னா தேசத்தை சுதந்திரிச்சு வந்துட்டாங்க. மற்ற தேசத்துக்காரங்களும் அங்க இருக்கிறாங்க. மற்ற தேசத்துக்காரங்களும் இன்னும் கம்ப்ளீட்டா போகல, கொஞ்சம் பேர் அங்க மீதி இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னு கடவுள் நம்பிக்கை இருக்கு, வழிபாட்டு முறை அவங்களுக்குன்னு கடவுள். ஏன்னா அப்படிப்பட்ட அநீதி நிறைஞ்ச ராஜ்யங்கள், அப்படிதான் அந்த ராஜாக்கள்லாம் ஜெயிச்சு தான் வந்தாங்க. ஆனா ராஜ்யத்துல கொஞ்சம் பேர் மட்டும் மீதி இருக்கிறாங்க. அப்ப இதை வாசிக்கும் போது எப்படி புரியுதுன்னா, நம்ம கான்டெக்ட்ல இருந்து, நம்ம சூழ்நிலையில இருந்து, நம்ம நாட்டு நம்ம பார்க்கிற பார்வையில இருந்து நமக்கு எப்படி புரியுது, வேற எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது, அவர்களுடைய பேரை சொல்லக்கூடாது, ஆணையிடக்கூடாது. கரெக்டு தான், அப்படிதான் அன்னைக்கும் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில இருந்து பார்த்தாலும் அப்படிதான் புரியுது. ஆனா நம்ம சூழ்நிலையில இருந்து பார்க்கறப்ப இதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னா, வேற தேவர்களை அவர்களோட கலக்காதீங்க, பெயரை நினைக்காதீங்க, இதெல்லாம் சொல்லும் போது மற்ற மார்க்கத்தை, மற்ற மத நம்பிக்கையை, மற்ற சமயத்தை சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட ஐக்கியம் கொள்ளக்கூடாது இப்படி நினைக்கிறாங்க. உணவு சாப்பிட்றது கூடாது, அவங்க கிட்ட இருக்கிற உணவெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அவர்களுடைய கடவுளுடைய விசுவாசத்தை பற்றிலாம் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு எதை வேணா இருந்துட்டு போகுது, நமக்கு என்னங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய கடவுள் உருவங்களை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அவங்க வெளிப்படையா பொதுவா கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது இதுதான். என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இப்படி வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன நோக்கத்தோட மற்ற ஜாதிகள், மற்ற ஜாதினா மற்ற தேசம், இதை திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன், மற்ற தேசம், மற்ற தேசத்துக்காரங்களோட ஏன் கலக்காதன்னு சொன்னார்ன்ற ஆழமான அர்த்தம் புரிதல் இல்லாம என்ன நினைக்கிறாங்களா, அவங்க மற்ற சமயம் இதை போல இன்னைக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மற்ற தேசத்துக்காரங்கிட்ட தான் இன்றைக்கு வேற கடவுள் வழிபாடு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம தேசத்துல வாழ்றோம், நம்ம தேசத்துல இருக்கிற நம்ம குடிகள் கிட்டேயே வேற கடவுள் நம்பிக்கை வழிபாடுகள் இருக்குது. அதனால கிறிஸ்தவர்கள் எப்படி அதை வைராக்கியமா எடுத்துக்கிறாங்கன்னா, எதையும் சாப்பிட மாட்டாங்கன்னா, அவங்க எதாவது கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அது சரியில்லை அப்படின்றது போல் நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட ஐக்கியம் கொள்றது கூடாது, இந்த மாதிரியான அர்த்தங்களோட அதை வியாக்கியானம் பண்றாங்க, அதை அப்படி எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது பாருங்க,
இவர்களுக்கும் சமூகத்தில் வாழ்றோமே, மக்கள் கூட்டத்தோட வாழுகிற அந்த சமூக கூட்டத்துக்கும் சமூக நல்லிணக்கம் இல்லாமல் போயிருது. மற்ற சமயத்துக்காரங்களோட ஒரு சமய நல்லிணக்கம் இல்லாமல் ஆயிடுது. சரியான விதத்தில் எப்படி இந்த பூமியில் வாழ்கிறோன்றது இல்லாமல் ஆயிடுது. இயேசு சொல்கிறாரு, எல்லாரையும் அன்பு காட்டுங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் மீட்கும்படி தான் வந்தேன்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு போவோம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், ரொம்ப பழக்கமான தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இவன் தான் இல்லை, இவன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம விசுவாசத்தில் இருக்கிறவங்க, இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிறிஸ்தவங்க, இவங்களுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுக்குறாருன்னு இல்லை, எல்லாரும் கொடுக்குறாராம். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ எல்லாரும் கொடுக்குறாரு. அப்படிதான் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். பவுல் ரொம்ப அதை அழகா நேர்த்தியா வியாக்கியானம் பண்றாரு. எப்படி பாருங்க, மற்ற சமயங்களினுடைய அவர்களுடைய வழிபாடுகள்ல கலந்துக்க கூடாது, எப்படி மற்ற உணவை பார்க்கணும், மற்றவர்களுடைய உணவை எப்படி பார்க்கணும், அதை எந்த வகையில எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் தெளிவா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். பாருங்க, ஏன் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்றாரு? ஏதோ அவர் இருக்கக்கூடிய அந்த உருவ வழிபாடை மட்டும் பார்த்து ஆண்டவர் வெறுக்கல. ஏன் அதை பார்த்து விலகி ஓடுங்கன்னு சொல்றாருன்னா, அந்த உருவ வழிபாட்டுக்கு பின்னால பாருங்க பல விதமான சட்ட திட்டங்களை இவர்கள் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. உறவு பார்க்கறதுக்கு உருவ வழிபாடு மாதிரி இருக்கு, ஆனா அந்த உருவ வழிபாடுக்கு பின்னால என்ன இருக்குன்னா பல சட்ட திட்டங்கள் இருக்குது. இப்படிதான் அந்த கடவுளை ஆராதிக்கணும், இப்படியெல்லாம் தான் அவருக்கு வழிபாடு செய்யணும், இந்த கடவுளை நம்புறதுனால இதெல்லாம் தான் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய சட்டத்திட்டம், இப்படிலாம் இருக்கு இல்லையா? பாருங்க, பாபிலோன் தேசத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரும் ஒரு பெரிய சிலையை செஞ்சு வைக்கும்போது அவங்க அதை வணங்கலை, மற்றவர்களெல்லாம் அதை வணங்கினாங்க, எல்லாரும் வணங்கினாங்க. ஏன் அந்த ராஜா அதை செஞ்சாரு? இதை செஞ்சு இதன் மூலமாக இதை வணங்குறதுனால எல்லா மக்களும் நம்மளுடைய சொற்பேச்சின்படி கேட்கறதற்கு உட்பட்டிருக்கிறாங்களான்றதை பார்க்கணும்னு பார்த்தாரு. ஏன்னா மற்ற எல்லா தேசத்துல இருந்து ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இப்ப யாராவது இங்க சொல்படி நடக்காம, இந்த ராஜ்யத்துக்கினுடைய கட்டளைகளுக்குன்படி செய்யாம, அடங்காம, இங்கே எதுவும் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு, இங்கே எதுவும் போராட்டம் நடத்திக்கிட்டு ராஜாக்கு எதிராக கிளம்பி வந்துடக்கூடாது. அப்ப இவருக்கு என்ன இப்ப பண்ணணும்னா, இவங்க எல்லாரும் நமக்கு கட்டுப்பட்டவங்க தான்றதை நிரூபிக்கணும், பார்க்கணும். அப்ப அதனால அவர் சொல்றாரு, பெரிய சிலையை செஞ்சு அந்த சிலையை வணங்கும்படி பண்ணி, வணங்குனவங்க எல்லாரும் ராஜாவுடைய பேச்சை கேட்டு நடக்கிறவங்க, வணங்காதவங்க இவங்க 3 பேரும் அடங்காதவங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நாங்க நடப்போன்றாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணார் இல்லையா? அப்ப வெறும் சிலை மட்டும் இல்லை, சிலையை செஞ்சு வச்சதனுடைய அர்த்தம் ஏதோ அவங்க அதை வணங்குறதுக்காக இல்லைன்னா வழிபாடை ஏற்படுத்துறது அப்படி இல்லை. சிலை எதுக்கு பண்றாங்க? எதுக்கு? அதை அதன் மூலமாக சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி இதை கடவுளாக்கி, இதனால் சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக ஆட்சியும் அதிகாரத்தையும் நடத்துறது. அப்படிதான் நடக்குது. அப்ப அதனாலதான் சொல்றாரு, வேற விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க, நீங்களும் அதை பண்ணாதீங்கன்ற. யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? என்னையன்றி வேற தேவர்களை நீங்க உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், மேல வானத்துல கீழே பூமியில எதுலையும் நீ உண்டாக்க வேணாம், நமஸ்கரிக்க வேணாம், நீயும் பண்ணாத, விலகி ஓடு. அப்ப விக்கிரகத்தை பார்க்கும்போது, விக்கிரக ஆராதனையை பார்க்கும்போது பாருங்க, அதுல என்னமோ பவர் இருக்குதுன்றதை தாண்டி அதற்கு பின்னால சட்ட திட்டங்கள் இருக்கிறது. இதை வைத்து மக்களை கட்டுப்படுத்துறான். இதை வச்சுதான் மக்களை கட்டுப்படுத்துற வேலை நடக்குது. அதனாலதான் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். 15வது வசனம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? நீங்க விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க, அங்க போய் நிக்காதீங்க.
ஆனா நம்ம எல்லாம் யாருன்னா கிறிஸ்துவினுடைய சரீரத்துல நாம் எல்லாம் ஒன்றாயிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நாம் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளா ஒன்னா இருக்கிறோம். அதனால இங்கிருந்து அங்க போக கூடாதுன்றார். சொல்லிட்டு 18வது வசனம், மாம்சத்தின்படியான இஸ்ரவேலை பாருங்கள், புசிக்கிறவர்கள் பலிபீலத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாயிருக்க கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா பாருங்க, இது வெறும் சாப்பிடுற விவகாரம் மட்டும் இல்ல, சாப்பிடுறதுனால எப்படி அசோசியேட் ஆயிடுறோம்னு பேசிட்டு இருக்கிறாரு. சாப்பிடுறதுனால எப்படி கலந்துடுறோம்னு பேசுறாரு. அப்ப நம்ம எதை எப்படி எதுல பங்கு கொள்ளணும், நம்ம எதுல இருக்கிறோம்னு சொல்லிட்டு இனிமேதான் ரொம்ப அர்த்தம் உள்ளதை பேசுறாரு பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பாருங்க, ஏன்னா அன்னைக்கு கிரேக்கர்கள் பாருங்க காலங்கள்ல, ரோமர்கள் காலத்துல கடையில விற்கும் போதே அதை பலி அதை பூஜை பண்ணி அவர்களுக்கு தேவையான எல்லா வழிபாடெல்லாம் நடத்தி தான் விற்கிறாங்கன்றது போல இருந்தது அன்னைக்கு காலகட்டத்தில். அப்ப இவங்க கடையில போய் இருந்துகிட்டு வாங்க போற கிறிஸ்தவங்க அங்க போய் இதனுடைய வரலாறு கேட்டுட்டு இருக்க கூடாது. பொருள் வாங்க கடைக்கு போனா இதை பலியிட்டாங்களா, இதை யாரு செஞ்சா, இதை யாரு உற்பத்தி பண்ணா, இதுக்கு இதை வச்சு வழிபாடெல்லாம் நடத்தியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் நீங்க ஒன்றும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைக்கு போனீங்களா, என்ன பொருள் இருக்கோ வாங்குங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஏன் சொல்றாரு பாருங்க 26வது வசனம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அன்றியும் அவிவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற எதையும் புசியுங்கள். என்ன சொல்றாரு, அவிவிசுவாசி உங்களை கூப்பிடுறாங்க, அதனால போகணும்னு உங்களுக்கு மனசு இருந்தா, கிறிஸ்தவ விசுவாசம் இல்லை உங்களுக்கு, ஆனா கூப்பிடுறாங்க, உங்களுக்கு மனசு இருக்கு, மனசாட்சியோட போனோம்னா போய் சாப்பிடுங்க. எனக்கு அழகா சொல்றாரு பாருங்க. அவைகள் 27 அன்றியும் அவிவிசுவாசிகளோடு விருந்து கலைக்கும் போது மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்களுக்கு முன் வைக்கப்படுகிற எதையும் புசிங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்றாரு. உங்களுக்கு முன்னால வச்சிருக்கு, அவங்களோட உங்களை கூப்பிடுறாங்க உங்களை, அப்ப நீங்க அதுல சாப்பிடுறதுல ஒன்றும் தவறு இல்லை. சொல்லிட்டு 28வது வசனம் பாருங்க, உன்னுடைய மனசாட்சி நிமித்தம் 28 ஆயினும் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தம் புசியாதிருங்கள், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பாருங்க என்ன சொல்ல வராரு, 29 வாசகம் பாருங்க. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றவருடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியினால் குற்றம் எனப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். என்ன சொல்ல வராரு, ஒருத்தங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னா போய் நான் தைரியமா சாப்பிடுங்க, ஆனா அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுன்னு யாராவது ஒண்ணு சொன்னா மனசாட்சி நிமித்தம் சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு, மனசாட்சின்னு சொல்லிட்டு 29வது வசனம் சொல்றாரு பாருங்க, நான் உன்னுடைய மனசாட்சியை குறித்து இப்படி சொல்லாமல் மற்றவனுடைய மனசாட்சியை குறித்து சொல்றேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க விக்கிரகத்துக்கு படைச்சிருக்கிறத சாப்பிட்டா ஏதாவது ஆயிரம்ன்றதுக்காக அவர் சொல்லல. அதனாலதான் அடுத்த வார்த்தை என்ன வருது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நீங்க சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை, ஆனா ஒருத்தன் சொல்றான் பாருங்க அது படைச்சிருக்குன்னு, அவனுக்கு ஏதாவது இடரல் வராதபடிக்கு அவனுக்காக கொஞ்சம் சாப்பிடாம இரு. இது நம்ம சாப்பிடாம இருந்து வைராக்கியமான ஆண்டவருக்காக நான் இருக்கிறேங்க அந்த பேச்சே இல்லை. இதுல போய் வைராக்கியம் காட்டணும்னு அவசியமே இல்லை. நான் சாப்பிடாம இருப்பேங்க, அவங்க கொடுக்கறத நான் அவங்க கிட்டலாம் பேச மாட்டோங்க, அவங்க கிட்டலாம் நாங்க கலக்க மாட்டோம், இப்படி வைராக்கியம் கொள்றது இல்லைன்றார். அப்படி வைராக்கியம் கொள்றது இல்லை, அத சாப்பிடுறதுனால ஒன்னும் ஆக போறதும் இல்லை. இயேசு சொல்றாரு இல்லையா, வாய்க்குள்ள போகிறது ஒன்னும் மனுஷனை
சாப்பிட்றது ஏதோ தீட்டுப்படுத்தாது. இயேசு ரொம்ப அதை அழகமாக விளக்கம் கொடுக்குறாரு. வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்தவே படுத்தாது. அது தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வெளியே வந்துடும். அதனால வாய்க்குள்ள போகிறது தீட்டுப்படுத்தாது. எது தீட்டுப்படுத்தும்? வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தான் தீட்டுப்படுத்துது. அப்ப வாய்க்குள்ள போகிறதுனால அதை வைராக்கியம் கொண்டு முக்கியமான விஷயத்தை விட்டுறக்கூடாது. முக்கியமான விஷயம் எது? எப்படி மற்றவர்கள் கிட்ட நடக்கிறது, எப்படி மற்றவர்களை கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வர்றது, எப்படி மற்றவர்களையும் நாம் ஆண்டவருடைய அன்பை காட்டுவது. பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான நோக்கம். வசனம் அதன் மேலதான் கவனமா இருக்குது. அதான் சொல்றாரு இல்லையா, எவனோ யாரு, யோவான் 3:16 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இந்த பூமியில வந்திருக்கிறாரு. அப்ப கிறிஸ்தவர்கள் தேவையில்லாததுக்கு மேல படிக்கிறதுனால வெளியரங்கமாய் பார்க்கப்படுகிற காட்சிக்கு மேல வைராக்கியம் கொண்டக்கூடாது. இப்படி வைராக்கியம் கொண்டதுனால என்ன ஆயிருது? அர்த்தமே இல்லாம மாறி போயிருது. கடவுள் எதுக்கு சொன்னாரு? யோசுவா 3:23 அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. அவர் கலக்காதீங்கன்னு சொல்றாரு, அவர்களோட சேராதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்படி வெளியரங்கமாய் பார்க்கிற காரியத்துல போய் சேருங்க, சேராதீங்கன்னு சொல்லல. அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, 7வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமல், அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமல், அவைகளை கொண்டு ஆணையிடாமல், அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, களவாதீங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க கலக்கிறதுனால அவங்களுடைய முறைகளை கற்றுக்கொண்டு வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். போய் சாப்பிட்டு வர்றதுனால பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க சாப்பிட்றதுல தான் பெரிய கவனம் வச்சுட்டாங்க. அது அங்கே படைச்சிருக்கு போல, அது வந்துடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவங்களோட ஐக்கியம் கொண்டக்கூடாது, பேசக்கூடாது. இந்த மாதிரி இதுல தான் ரொம்ப கவனம் அதிகமாக போயிருச்சு. ஆனா கலக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அவர்களுடைய முறை கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அவர்களுடைய முறை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தாண்டி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கை கொள்கிற மாதிரி அது ஆயிடக்கூடாது. அவங்ககிட்ட போய் பேசி ஐக்கியம் கொள்றதுனால, அவங்ககிட்ட போய் பேசி கலக்கிறதுனால அவங்க பண்ற சடங்கு, அவங்க பண்ற முறைகள் அது நம்மளுடைய வாழ்க்கை முறையா மாறிடக்கூடாது. சாப்பிடுறதுனால பிரச்சனை இல்லைங்க, சாப்பாடு பிரச்சனை இல்லை. இது என்ன பிரச்சனை? வாழ்க்கை முறைக்கான பிரச்சனை. அதனாலதான் சொல்றாரு, வேற யாருக்கிட்டே போய் கலக்காதீங்க. அதான் பவுல் சொல்றாரு இல்லையா, மனசாட்சி நிமித்தம் சாப்பிடு கூப்பிட்டாங்கன்னா, ஆனா படைச்சிருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை செய்யாத. ஏன் செய்யாதன்றாரு? அதையும் மனசாட்சி நிமித்தமே செய்யாதன்றாரு. ஏன்னா மற்றவனுக்கு இடரல் வரக்கூடாது. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், இவங்க என்னோட போட்டு இவங்க கலந்து இவங்களோட சேர்ந்து ஐக்கியம் கொண்டு கடவுளுடைய பெயருக்கு ஏதாவது தீங்கு நினைச்சிருவாங்களோ, இல்லைன்னா சொல்ற ஆளுக்கு ஒரு இடரல் ஏற்பட்டு அவங்க தப்பான வழியில போயிடக்கூடாது. அதனால மனசாட்சி நிமித்தம் யாராவது சொன்னாங்கன்னா செய்யாத. ஆனா அப்படி சாப்பிட்றதுனாலையும் நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்ப எதை கவனம் செலுத்தணும்னா, 7ஆம் வசனத்தில் இருக்கிறது போல அவர்களிடத்தில் கலக்காமல் இருக்கிறதற்கும் தேவர்களின் பெயரை சொல்லாமல் இருக்கிறதுக்கு எது முக்கியம்னா, மற்றவர்களினுடைய முறை நமக்குள்ள வந்துடக்கூடாது. பாருங்க, இந்திய கிறிஸ்தவத்துல பெரும்பாலான காரியங்கள் பாருங்க நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி பல சபைகள்ல பல காரியங்களை பின்பற்றுறோம். அப்ப இது என்ன ஆயிடக்கூடாதுன்னா, வேதத்தை தாண்டி போயிடக்கூடாது. வேதத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் தாண்டி கலாச்சாரம், நம்ம சுற்றி இருக்கிற மக்களினுடைய பழக்க வழக்கம், இதுல தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு முக்கிய அடிப்படை வேதம். அதுதான் 7வது வசனத்துல 6வது வசனம் சொல்றாரு பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு, நமக்கு மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகம் இது, நமக்கு வெறும் 5 புஸ்தகம் இல்லை, நமக்கு முழு பைபிளும் நமக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை போல தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்குது, இன்னும் பாடல்கள் அடங்கி இருக்குது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அடங்கி இருக்குது, சபைகளுக்கு எழுதின நிருபங்கள் அடங்கி இருக்கிறது, வெளிப்படுத்தல் என்ன கர்த்தர் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகள் எல்லாம் அடங்கி இருக்குது. இது எல்லாம் தான் நமக்கு ஒட்டு மொத்தமாக பைபிளா கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப இதுதான் நமக்கு பிரையாரிட்டி. இந்த சட்ட திட்டங்களை தாண்டி பாருங்க மற்ற காரியங்கள் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை, மற்றவர்களோட கலக்கிறது, மற்றவர்களுடைய பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்ககிட்ட போய் கலக்கிறதுனால, அவர்களிடத்துல பேசுறதுனால, மற்ற தேவர்களுடைய பெயரை நினைக்கிறதுனால பாருங்க இப்படிலாம் நடந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற, நம்ம கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்கள்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற முறையில வாழுகிறதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மளை பிடித்து கொள்ளக்கூடாது. இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிச்சிருவோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10க்கு போவோம். ஆகையால் 31வது வசனம், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும்
எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். அது ரொம்ப முக்கியம். என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் எந்த செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யணும். அப்ப வெளியரங்கமாய் வைராக்கியம் காண்பித்து வெளியரங்கமான காரியத்தின் மேல கவனம் செலுத்தி உள்ளான அர்த்தத்தை விட்டுறக்கூடாது. அப்போ வெளியரங்கமாய் காட்டுறது, வெளியரங்கமான அர்த்தங்களை பற்றி பேசுறது, உணவு மற்ற காரியங்கள் இதை பற்றி பேசுறது இல்லை. மற்றவர்களினுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய மற்ற சமயங்கள் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. நம்ம எதுல வேறு விட்டுருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்துல தான். கர்த்தருடைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுல தான் திடமாய் நாம் வேறு விட்டு அதுல நாம் வேறு ஊன்றி கனித்தருகிறவர்களா இருக்கணுமே தவிர மற்ற காரியத்தில் இல்லை. அதனாலதான் அவர் அதை போய் கலப்பதற்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. பாருங்க என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் இவர்களுக்கு முன்னால் இருந்த எல்லாம் பல ராஜ்யங்கள் தேசங்கள், அதான் ஜாதின்னு இருக்கு, இவர்களெல்லாம் துரத்திட்டாரு. துரத்தி இவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் பேர் மட்டும் மீதி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்ற. பாருங்க, ஏன் கர்த்தர் இவர்களுக்கு துரத்தணும்? ஏன் கர்த்தர் இவர்களுக்கு இப்படி ராஜ்யங்கள் எல்லாம் சண்டை போட்டு அவர்கள் எல்லாம் துரத்தி விட்டு அவங்களுக்கு முன்னாலாம் யுத்தம் பண்ணி அவர்களுக்கு முன்னால இவர்களை ஏன் நிறுத்தணும்? ஏன் பண்றாருன்னா, பாருங்க, அநீதி அக்கிரமம் செஞ்சிட்டு இருந்த ராஜ்யங்களாய் அன்றைக்கு அவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் யாருன்னா கர்த்தரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம். இவங்க என்ன சொல்ற, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் தான் உன்னுடைய ராஜா, என்ன பின்பற்று, சட்ட திட்டம் எல்லாம் கொடுக்குறாரு இல்லையா? அப்ப மற்ற ராஜ்யங்கள் மற்ற தேசம்லாம் அக்கிரமம் பண்றாங்க, அநீதி பண்றாங்க. ஆனா கர்த்தரை நம்புறவங்க அந்த அநீதிக்கு எதிராக ஜெயிச்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாங்க. அதனாலதான் பரமண்டல இருக்கிற ஜெபத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, இயேசு சொல்லி கொடுக்குறாரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஏன் அப்படி சொல்றாரு? அவருடைய மற்ற எல்லா அநீதி நிறைஞ்ச ராஜ்யங்கள் எல்லாம் அன்றைக்கு கானான் தேசத்துல அவங்க ஓரம் கட்டப்பட்டாங்க, அவர்களெல்லாம் துரத்தினார். ஏன்னா அவங்க அக்கிரமம் பண்ற ராஜ்யம். ஆனா கர்த்தருடைய ராஜ்யம் அங்க கானான் தேசத்துல கர்த்தர் ராஜாவா இருந்து ராஜ்யத்தை நடத்த போறாரு. அவருடைய ராஜ்யம் வரணும்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆட்சி வரணும், அவருடைய அரசு வரணும். தமிழ் தூய மொழிபெயர்ப்புல எப்படி வருது? அவருடைய அரசு வருவதாக. அப்ப அவருடைய அரசுனா என்ன? எலெக்ஷன் வந்துச்சு, அரசு மாறுது. அப்ப அரசு என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், ஒரு மனுஷனை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அரசு செய்ய முடியும். அதனாலதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல அரசு அமையணும், ஒரு நல்லாட்சி இருக்கணும், இதெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மக்கள் ஆட்சி இது நம்ம நாட்டில். அப்ப மக்கள் அதை நினைக்கும் போது, ஓட்டு போடும்போது என்ன நினைச்சு போடுறாங்க? ஏதோ ஒரு நல்ல ஆளு வந்து நமக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும், அதுதான் மக்களுடைய பெரும்பாலான எண்ணம். அப்ப அதே போலதான் ராஜ்யம்னா அரசு, அவருடைய அரசு வரணும். அவர் ராஜாவா இருக்கிறார், அவர் நமக்கு பிரதம மந்திரியா இருந்து அவர் நமக்கு முதல் மந்திரியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கணும் அவருடைய அரசு. அப்ப அன்றைக்கு இருந்த எல்லா தீமையான காரியங்கள், தீமையான அரசெல்லாம் கர்த்தர் ஓரம் கட்டினார். அதனாலதான் அவர்களுக்காக இவர் என்ன பண்ணாராம், அவர்களை துரத்தி, அவங்க பெரியவங்களா இருந்தாங்க, தீமை செஞ்சவங்க அக்கிரமத்துல பெரியவங்களா இருந்தாங்க, அவங்களெல்லாம் துரத்தி கொண்டு போய் இவங்களை விட்டுருக்கிறாரு. அதனால எதன் மேல கவனம் வைக்கணும்ன்றாரு? அரசு, என்னுடைய அரசுக்கு மேல கவனம் வைங்க, என் மேல கவனம் வைங்க. என்னுடைய சட்டத்திட்டம் தான் இங்க நடக்க போகுது, என்னுடைய ஆட்சி தான் இங்க நடக்க போகுது. உலகத்திலே சொல்றாங்க இல்லையா, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க எல்லாத்தையும் அப்படியே சரி பண்ணிடுவோம், மாத்திடுவோம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? எவ்வளவு பண்ண முடியும்ன்றது விவாதத்துக்குரியது. ஆனா கர்த்தருடைய அரசுல அப்படி நடக்காது. வாக்கு கொடுத்தா கர்த்தருடைய அரசு மாறவே மாறாது. வாக்கு பண்ணினவர் மாறிடார். இவர் அப்பேற்பட்ட அரசர். இவரால் எல்லாம் வாக்கெல்லாம் கொடுத்துட்டு
இல்லைங்க இப்போ டைம் இல்லை அப்புறம் பார்க்கலாம், அப்படி இல்லை. இல்லைன்னா வாக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் மறந்துட்டு அப்புறம் அப்படின்னு செய்யாமல் போகிறது, அப்படி இல்லை. இவர் வாக்கு கொடுத்தாருன்னா மாறவே மாட்டார். அப்போ இவருடைய வாக்கை தான் நம்ம நம்புகிறோம் இல்லையா? இவருடைய வாக்கின் மேலே தான் நம்ம கவனம் வைக்கிறோம். நம்ம இந்த நாட்டின் பிரஜைகளாக இருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கிறதோ இதே போல கிறிஸ்தவர்களுக்கும் தனியாக இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய அரசு இருக்குது. அவருடைய அரசின் பிரஜைகளாய் நாம் இருக்கிறோம். இந்த நாட்டின் குடிகளா இருக்கிறோம், இந்த நாட்டினுடைய குடியா இருக்கிறோம். ஆனா அவருடைய அரசு நமக்குள்ள இருக்குது. இதுக்கு தனி இடம் கிடையாது. இந்த அரசுக்கு தனியா குடி உரிமை கிடையாது. இந்த அரசுக்குன்னு தனியா பட்ஜெட் கிடையாது. நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம நாட்டுக்கு அரசுக்கு அதுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கு, தலைமை செயலகம் இருக்கு, அதுக்கு பட்ஜெட் இருக்கு, மக்களுக்கு வரி இருக்கு. இதெல்லாம் அங்கே எதுவும் இல்லை. இந்த அரசுக்கு இடம் கிடையாது. இந்த அரசுக்கு ஆனா ராஜா வீட்டாளுகை செய்கிறார். வானமும் பூமியும் அவருடையது, எல்லாமே அவரோடது. இந்த வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்ப இவர் ராஜாவா இருக்கிறார், இவர் அரசரா இருக்கிறாரு. இவரை நம்புகிற இஸ்ரவேல் ஜனங்களை நன்மை செய்யும்படி கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனார். அதுதான் அவர்களை கொண்டு போறாரு. அதனாலதான் அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணார். இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறாருன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா எதற்கு? உங்கள் மூலமாய் அநேக நன்மைகளை இந்த பூமிக்கு செய்வதற்காகவே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்களை திடப்படுத்துறாரு. அதனால ஆசீர்வாதம் இன்னும் வரலன்னா நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்க முடியும், ஆண்டவரே நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி என்னை ஆசீர்வதியும், அநேகருக்கு நான் பயன்படும்படி என்னை ஆசீர்வதியும். சும்மா அவர் ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? இஸ்ரவேல் மக்களை வேலை இல்லாமலாம் கூட்டிட்டு வந்தாரு. அங்கிருந்து எகிப்துல இருந்து எது கூட்டிட்டு வந்தாருன்னா அநேகருக்கு பாருங்க, இவர்கள் மூலமாய் ரட்சிப்பும் மீட்பும் விடுதலையும் வரும்படி இவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்ப நம்மளுடைய கவனம் இந்த கர்த்தர் மேலதான் இருக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு. அப்பதான் வெற்றி வந்து சேருது. கர்த்தருடைய செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையாய் நடப்பதற்கு கர்த்தர் நம்மளுடைய தனி வாழ்வுல என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார், நம்மளுடைய தனி வாழ்வுல கர்த்தர் நமக்காக என்னவெல்லாம் யுத்தம் செய்திருக்கிறார், நம்மளை எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு, இதை நினைவு கூர்ந்து நாம் மற்ற எந்த பாருங்க உலகத்தின் காரியத்தின் மேல போய் கலக்காம, உலகத்தின் காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்காம. நீங்க கேட்கலாம், என்னங்க நாங்க போய் எந்த தேவர்களையும் வணங்குறது இல்லை, நமஸ்கரிக்கிறது இல்லை, ஆணையிடுறது இல்லை, எதுவும் பண்றது இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உலகத்தின் மேல நம்பிக்கை வந்துருது இல்லையா? நம்மளுடைய திறமைக்கு மேல நம்பிக்கை வந்துருது, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆற்றல் மேல நம்பிக்கை வந்துருது. நான் நினைச்சா அப்படி சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னால முடியாதது ஒன்றும் இல்லைன்னு வாங்கல்ல பாருங்க. அது விக்கிரக ஆராதனைக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஏன்னா கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு விக்கிரகத்தை வச்சு வணங்கினாலும் ஒண்ணுதான், நான் என்ன பெருமையா பேசினாலும் ஒண்ணுதான். அதனாலதான் நம்மளை ரொம்ப லைட்டா எடுத்துக்கணும், நம்மளை ரொம்ப லேசா பார்க்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வைத்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? அதான் சொல்ற, ரொம்ப தாழ்மையின் ஆடையை அணிந்து கொள்ளணும், ரொம்ப லைட்டா. ரொம்ப ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப பெரிய ஆளுங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, அவர் டவுன் டு எர்த்ன்னு பண்ணுவாங்க. டவுன் டு எர்த்னா என்ன? ரொம்ப தாழ்மையா இருப்பாருங்க, ரொம்ப தாழ்மையா இருக்கிறவர். அப்ப அப்படிப்பட்ட சுபாவம் தான் ஒரு கிறிஸ்தவருக்கு இருக்கணும். அப்ப நான் சொல்லியாச்சுன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. விக்கிரக ஆராதனைக்கு இதுக்கும் சேம். அது ஒண்ணு, விக்கிரக ஆராதனை போய் ஒரு சிலையை வச்சு வழிபட்டு இதெல்லாம் பண்றதுக்கும் நான் சொல்லி நம்மளே நம்ம பெருமையா நினைச்சு நம்மளுடைய சூழ்நிலைகள்லயே பாருங்க, அது ஒரு வகையான மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்மளை பற்றியே நினைச்சு அப்படி தனியா உட்காந்துக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம என்னெல்லாம் யாரு, நம்ம இதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது நிரந்தரம் இல்லை, அது வாழ்வின் மேம்பாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்படிதான் ஒரு நேச்சர் நினைச்சாரு, மேலே போய் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னாரு. பார்த்து ஒரே அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. கர்த்தர் சபிச்சாரு, அவர் வேற மாதிரி ஆயிட்டார் ஆளே. போய் வாசிச்சு பாருங்க என்ன ஆனார். அப்ப நான்ற எண்ணம் வந்துச்சுன்னா விக்கிரக ஆராதனைக்கும் அதுக்கும் ஈக்குவல் ஆகி போச்சு, வேற தேவர்களை வணங்குறதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆகி போச்சு, வேற கடவுள் மேல ஆணையிடுறதுக்கும் நான் என் மேலேயே நம்பிக்கை வைக்கிறது ஈக்குவல் ஆயிருச்சு. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் இல்ல ஆண்டவரே, நான் சிறுக நீர் பெருக. நான் சிறுகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும், நீர் பெரியவர், பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்யணும். அவர் செய்யறாரு, பெருசு பெருசா செய்யறாரு. ஆனா என்ன சொல்றோம்னா,
நான் செய்யல, ஆண்டவர் செய்யறாரு. அதுதான் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருக்கு பாருங்க. 9வது வசனத்துடைய தொடர்ச்சியோட வாசிப்போம். 9 திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு முன்னால யாரும் நிக்காதபடி கர்த்தர் பண்ணிட்டாரு. ஆனா உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அந்த பலம் கொடுத்திருக்காரு. பலம் இல்லாம இல்ல. இயேசு சொல்றாரு இல்லையா, ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு. கிறிஸ்தவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாம் கோலை போல நினைச்சுக்கிறாங்க. ஒன்னு அடிச்சா திரும்ப அடிக்க முடியாத ஆளுங்களை தான் கிறிஸ்தவத்துல உருவாக்கிட்டு இருக்கிறாங்க போல, அப்படி நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அடிக்க முடியும், திரும்ப அடிக்க முடியும். 1 மைல் தூரம் நடக்க போக சொன்னா போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, அடிச்சாலும் திரும்பி காட்டு. ஏன் காட்ட சொல்றாரு? ரோமர்கள் அன்னைக்கு யூதர்களை ரொம்ப கீழ்த்தரமா தாழ்வா நடத்தினாங்க. அவனுக்கு முன்னால நீ போய் உனக்கு பெரிய ஆளுன்னு காட்டாத, நான் பாத்துக்கிறேன். வசனம் இருக்கு பாத்தீங்களா, அவர் தாமே கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீ போய் உன்னை யாருன்னு காட்டாத, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நான் யுத்தம் பண்றேன்ப்பா, நான் பண்ற யுத்தம் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நம்ம போய் ஏதோ பண்ண போறது. அதனாலதான் திரும்ப திரும்ப யோசுவா சொல்லிக்கிட்டே வர்றாரு, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணாரு, கர்த்தர் துரத்தி போட்டாரு. உங்கள ஒருத்தன் இப்ப 1000 பேரை துரத்துறது கூட பலம் இருக்கு, ஆனா அந்த பலம் பெருசு இல்ல. அதை பத்தி பேசாத, இந்த பலத்தை கொடுத்த கர்த்தரை பத்தி பேசு. கவனிக்கிறீங்களா? இந்த பலத்தை கொடுத்த கர்த்தரை பத்தி பேசு. ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு பலன் இருக்கலாம், ஆனா 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற பலனை பத்தி பேசக்கூடாது. இந்த சம்பாதிக்கும்படி செய்த கர்த்தரை பத்தி பேசணும். ஆண்டவரே, இதை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இதை நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க. மாசம் 30,000 50,000 சம்பாதிச்சா கூட அப்படிதான் நினைக்கணும். 5 லட்சம் வரலைங்க, அதனால 5 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி நினைச்சுக்கிறேன். 50,000 சம்பாதிச்சா கூட அப்படிதான் நினைக்கணும். ஏன் 20,000 சம்பாதிச்சா கூட அப்படிதான் நினைக்கணும். அதனாலதான் வசனம் சொல்றோம், ஒவ்வொரு வாரமும் என்ன சொல்றோம், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லி எண்ணிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. எங்க வாயை திறந்து கூட இல்ல, இருதயத்துல கூட எண்ணிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. பேங்க்ல பேலன்ஸை பார்க்கும்போது, கையில காசை பார்க்கும்போது என்ன நினைக்க கூடாது, நான் அப்பா சம்பாதிச்சாச்சு. எச்சரிக்கையாயிரு. சாமர்த்தியமும் கைபலனும் பண்ணுச்சுன்னு நினைக்காது. ஆனா பலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சாமர்த்தியம் இருக்கான்னு கேட்டா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இருக்கு. ஆனா இதனாலதான் சம்பாதிச்சேன்னு நினைக்க கூடாது. எதை நினைக்கிறோம்? அழகா வசனம் சொல்லுது பாருங்க, அந்நாளில் உனக்கு சொல்லி இருக்கிறது போல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உடன்படிக்கையெல்லாம் நிறைவேற பண்ணும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தராரு. அதனால இன்னைக்கு காணிக்க தசமபாகம் படைச்சா கூட இதை நினைங்க. கர்த்தர் ஒரு யோசுவால சொல்லியிருக்க மாதிரி ஒருவன் 1000 பேரை துரத்துவான். 1000 பேரை துரத்துற பலம் உள்ள இருக்கு. ஆனா கர்த்தர் தான் யுத்தம் பண்றாரு. அவர் யுத்தம் பண்ணலன்னா 1000 பேரை துரத்துற மாதிரி ஆனா கூட நம்மளால துரத்த முடியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. இவங்களா போய் ஜெயிக்கணும்னு போனாங்க ஆயிப்பட்டினத்துக்கு, அங்க போய் ஜெயிக்க முடியாம தோத்துட்டு வந்துட்டாங்க. சின்ன பட்டணம் இதான், நம்ம பெரிய பெரிய ஊரெல்லாம் தாண்டி வந்துட்டோமே, பெரிய தேசம் ராஜ்யத்தெல்லாம் தாண்டிட்டோமே நினைச்சாங்க. சின்ன ஊர்ல சின்ன ஆளுங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. முதுக காட்டிட்டு ஓடி வர்றது போல ஆயிடுச்சு. அப்ப பெருசுக்கு தான் கர்த்தர்னு இல்லை, எல்லாவற்றிற்கும் கர்த்தர். அவரை பற்றி கொண்டு அவரை பிடித்து கொண்டு வாழுகிறதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி வாழும்போது வெற்றியாளர்களாய் நம்மை திகழும்படி கர்த்தர் செய்கிறார். வெற்றியாளர்களாய் திகழுகிறதற்கு கர்த்தரை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அவரை பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அவரை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அவரை நாம் கை கொள்ள, நாம் அதை நிர்ணயம் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இப்படி நினைச்சிட்டு போங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பலம் இருந்தாலும் அந்த பலம் ஒன்றும் இல்லை, நீர்தான் என்னுடைய பலன். நான் உம்மை கை கொண்டு உம்மை சார்ந்து கொண்டு இன்னும் அதிகமாய் இந்த பூமியில உமக்கு சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். அதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். சொல்றாரு இல்லையா இயேசு, இந்த பூமிக்கு உப்பாயும் உலகத்திற்கு வெளிச்சமாயும். அப்படிதான் கிறிஸ்தவர்களை அழைச்சிருக்கிறார் இயேசு. அப்ப இதை நம்மளுடைய வாழ்க்கை முறையாக்குனா அநேகருக்கு வெளிச்சமாகவும் அநேகருக்கு உப்பாகவும்
நம்மை மாற்றுவார். அதனால நம்ம பலத்தை சார்ந்து கொண்டு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு வாழ்வது. அப்படி சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க போது இருக்கிற தடைகள், இருக்கிற சோதனை, இருக்கிற சவால்கள் இதெல்லாம் பெருசாவே தெரியாது. எது பெருசா தெரியும்னா கர்த்தர் தான் பெருசா தெரிவார். ஏன்னா அவர் தான் நமக்கு இதெல்லாம் விட பெருசா இருக்கிறாரு. சொல்றாரு, ஒருத்தன் 1000 பேரை துரத்துவானா, யாராவது துரத்த முடியுமா? நம்ம ஒரு சினிமாவில் வேணா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், துரத்தலாம் முடியாது 1000 பேரை. ஆனா அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளவு பலம் இருந்ததை போல பைபிள் சொல்லுது. ஒருத்தன் 2 பேரையும் அடிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா 1 to 1 முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற சாப்பாட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற உடம்பு பலத்துக்கும் 2 பேரை சண்டை போட விட்டாலே அதுக்கு பல ப்ராக்டிஸ் தேவைப்படுது, ட்ரைனிங் தேவைப்படுது. அதை சாப்பிட்டு உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி அப்புறம் தான் சண்டை போட்டு ரிங்குள்ள விடுறாங்க. அப்புறம் சண்டை போடுறதுக்கு அதுக்கு ஒரு ரெஃபரி வேற, அப்புறம் யார் அடிச்சு நல்லா அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸு, இப்படிலாம் பண்றாங்களே, அதுக்கே எவ்வளோ ப்ராக்டிஸ் எல்லாம் தேவைப்படுது. சும்மா நடக்கிறது இல்லை கேமு. அப்போ ஒருத்தன் போய் 1000 பேர் இன்னைக்கெல்லாம் துரத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலம் ஒரு மனுஷனுக்கு மேலே அவ்வளவு இருந்தாலும் எதை நினைக்கணுமா? கர்த்தர் தான் யுத்தம் பண்றாருன்றதை நினைக்கணும். நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது இல்லை, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப என்ன தடை, என்ன சூழ்நிலை, என்ன சவால்கள் உங்களுக்கு முன்னால இருந்தாலும் கர்த்தரை முன்னிறுத்துங்கள். எவ்வளவு பலம் உங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் பலமாய் உங்களுடைய தடைகளையும் சூழ்நிலைகளையும் சவால்களையும் தாண்டும்படி உதவி செய்வார். இஸ்ரவேலர்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயமாய் செய்வார். இப்பேற்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.